இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எக்ஸாமில் இதே மாடல் கூட்டு வட்டியில் சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அசல் ரூ 17,700, வட்டி 10% கூட்டு வட்டி, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை, அதாவது அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வருது கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, இங்கே அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 17,200 இன்ட்டு வட்டி 10%. எப்பவுமே பேசிக்காக நம்ம 100% வச்சுக்கணும். அது கூட இங்கே கொடுக்குற வட்டியை கூட்டிக்கணும். ஸோ இப்போ 100 + 10 110% இன்ட்டு 110%. ஸோ இங்கே 2 ஆண்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டைம் ரேட் பண்ணிட்டோம். ஒருவேளை 3 ஆண்டு சொன்னாங்களா, இதுலேயே தான் 3 டைம் ரேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் வந்து 2 ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு பர்சன்டேஜ்க்கு இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 172 இன்ட்டு 11 இன்ட்டு 11 121. இது அப்படியே பெருக்கணுமா, 20,812. ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 20,812. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்பாங்க. கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டாங்களா, அசல் இதுலேருந்து மைனஸ் பண்ணோம். அப்போ 17,200 மைனஸ் பண்ணால் 3,612 ரூபா. வட்டி மட்டும் பார்த்தோம்னா 3,612. இதேமாரி இந்த சம் பாருங்க, அசல் 18,000, வட்டி 15%, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகை என்ன கேட்குறாங்க. ஸோ இதேமாரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.